உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி 7இல் உங்கள் ராசியை நோக்கி பார்க்கும்போது பௌர்ணமி யோகம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ இந்த ராசி சொல்லவா வேணும், நிச்சயமாக ஜெயிக்கின்ற மாதத்தில் இந்த மாதம் ஒன்று. பொதுவாக தனுசு அப்படின்னாலே என்னன்னாங்க, மரியாதையுடைய கௌரவமுடைய ராசி குரு வீடு. உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற பெற்றிருக்கார். அப்போ அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டும் காலகட்டமாக இருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே ஒரு டீச்சர் மனப்பக்குவம் இருக்கும். வெரி குட் அட்வைசர், மற்றவங்களை வழி நடத்துவது, உலகத்துக்கு ஒரு சான்றாக இருக்கின்ற நிறைய பேர் தனுசு ராசியாக இருப்பாங்க. பேங்கிங்கில் இருப்பாங்க, ஏதோ இருப்பாங்க. நிறைய பேர் என்னால் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசியால் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது பார்ப்போம். சார், ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை பறக்குதுங்க. மிகப்பெரிய மன சுமைகள் குறைகின்றன. மறைமுக எதிரிகள் விலகுறாங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு. திருஷ்டி தோஷமும் விலகுது. இந்த ராசிக்கு சொல்லவே வேணும், திருஷ்டி ஊர்பட்ட திருஷ்டி இருந்ததுங்க. முதல்ல இந்த ராசிக்கு இப்பொழுது நல்ல விஷயம், சேஃபஸ்ட்டு சைடில் போய் செட்டில் ஆகிருவீங்க. ரிசெஷன் வரதுக்கு முன்னாடி சேஃபஸ்ட்டு கம்பெனி போய் செட்டில் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. நிறைய பேர் பற்றி நான் சொன்னேன், மாறுங்கன்னு சொன்னேன். பெங்களூர் பக்கம்லாம் போச்சோன்னேன், கேரளா பக்கம் ஒரு சிலர் சொன்னேன். ஆல்ரெடி தமிழ்நாட்டு ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க. இதே வேற ஒரு பக்கம் இருக்குன்னு வேற ஒரு பக்கம் மாற்றணும். அப்புறம் மாற்றம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது. மாற்றம் முன்னேற்றத்தை உண்டு. பிஸ்னஸ் சார் விற்றுட்டேன் சார், அத்தனை பர்சன்டேஜ் இன்னும் சொன்னார், குறைஞ்சிருச்சுன்னார். ஏங்க அதாங்க உங்களுக்கு இப்போ லாபம் ஈட்டுகிற காலகட்டம். அது மாதிரி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இது போன்ற ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் பண்ணக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதில் பார்த்துட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள். கிரிப்டோன்னு கேட்டாங்க, கிரிப்டோ பற்றி அந்த மாதிரி ஜாதக ரீதியாக இன்னும் ப்ரிடிக்ஷன் வரல. ஏன்னா அந்த அம்சம் வரல. அது என்ன, எது இந்தியாவா வெளிநாடா, யாருக்கு மானிட்டர் பண்ணுறா, எதுவுமே தெரியலையா. அப்போ ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கிறது? பல தடைகளை உடைத்தெறிந்து விடைகள் காணுகின்ற அற்புதமான ஆணி மாதமாக இந்த தனுசு ராசிக்கு இருக்குது. வாழ்வில் கோல்டன் டைம் ஒரு சில மாதங்கள் பிறக்கும். அது இந்த மாதம். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி 7இல் உங்கள் ராசியை நோக்கி பார்க்கும்போது பௌர்ணமி யோகம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ இந்த ராசி சொல்லவா வேணும், நிச்சயமாக ஜெயிக்கின்ற மாதத்தில் இந்த மாதம் ஒன்று. பொதுவாக தனுசு அப்படின்னாலே என்னன்னாங்க, மரியாதையுடைய கௌரவமுடைய ராசியில் அந்த ராசி ஒன்று. ஏன்னா அந்த ராசி குரு வீடு. உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற பெற்றிருக்கார். அப்போ அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டும் காலகட்டமாக இருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே ஒரு டீச்சர் மனப்பக்குவம் இருக்கும். வெரி குட் அட்வைசர், மற்றவங்களை வழி நடத்துவது, உலகத்துக்கு ஒரு சான்றாக இருக்கின்ற நிறைய பேர் தனுசு ராசியாக இருப்பாங்க. பேங்கிங்கில் இருப்பாங்க, ஏதோ இருப்பாங்க. நிறைய பேர் என்னால் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசியால் வாழ்ந்தவர்கள் பல பேர், உலகத்துக்கு வந்தவங்க பல பேர். நிறைய ஒரு பேங்கிங்கில் வேலை செய்ய சொல்ல லோனு கஷ்டப்படுற பெண்கள், ஆண் பெண்கள் கொடுத்தெல்லாம் நான் காப்பாற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி தான். ரைட், இப்பொழுது பார்ப்போம். சார், ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை பறக்குதுங்க. மிகப்பெரிய மன சுமைகள் குறைகின்றன. மறைமுக எதிரிகள் விலகுறாங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு. திருஷ்டி தோஷமும் விலகுது. இந்த ராசிக்கு சொல்லவே வேணும், திருஷ்டி ஊர்பட்ட திருஷ்டி இருந்ததுங்க. முதல்ல இந்த ராசிக்கு இப்பொழுது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 4, 12 குரு பார்வை செலுத்தும் போது குடும்பத்தில் புது மாறுதல் ஏற்படுகின்றன. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் பிறக்கின்றன. செல்வ கடாட்சம் உயர்கிற சூழ்நிலை வந்துவிட்டன. விரயங்கள் குறைகின்றன, லாபங்கள் அதிகரிக்கின்றன. இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு நான் பொதுவாக வீடு கட்டாதீங்கன்னு சொல்லியிருந்திருப்போம். அதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டு வீடுனா ஓகே, இல்லை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள், புது வீடு வேண்டாம், வாங்குற போய் தடை ஏற்பட்டதுன்னு சொல்லணும். ஆனால் இப்பொழுது இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனங்கள் ஆதாயமாக இருக்கின்றன. மன திருப்திகரமாக இருக்கும். பிடித்த வீடு. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோட்டாக்கள் கிடைக்குமா, கவர்மெண்ட் வீடு ட்ரை பண்ணுறாங்க, நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். சார், கவர்மெண்ட் வீடெல்லாம் ட்ரை பண்ணும்போது ராசிக்கு வாய்ப்பு உண்டுங்க. அப்போ உங்களுக்கு எண்ணியபடி வீடு பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டு. சொத்து சுகம் சேர்க்க பாருங்கள். சார், திருமண வாய்ப்பு எப்படி சார் இருக்கும், அதானே இந்த கேள்வி. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகள் நடந்தது, இப்பொழுது முடிவுக்கு வருகின்றன. ஆனால் இப்பொழுது புது திருமண வாய்ப்புகள் பார்க்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள் சில மாதம். என்னங்க அவள் எத்தனை வயசாச்சு, அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தனி பார்க்கணும். கோச்சார ரீதியாக அவ்வளோ சிறப்பாக இல்லை. இது உங்களுக்கு கேட்கும்போது என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு வருத்தப்படாதீங்க. ரியல் நல்லது சொல்கிறேன்னு நினச்சிக்காங்க. நன்கு தொடங்கப்பட்டால் பாதி முடிந்தால் போல். தவறான நேரத்தில் ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு விரைமாய் போயிடும். அது ரொம்ப முக்கியம். அப்போ நல்ல நேரமாக வாய்ப்புகள் வருது. இது சூப்பர். இந்த பேசுவோம் பாருங்கள். இப்போ மறைமுக லாபம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, விரயம் ஏற்பட்டதெல்லாம் இப்போ லாபமாக இருக்கும். சின்ன முதலீடு பெரிய லாபம் உண்டு. அதுதாங்க இந்த காலகட்டம்.
அப்போ இந்த ராசி திட்டமிடல் ரொம்ப முக்கியம். ஒரு சிலதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு சிலது சேல்ஸ் பண்ண வேண்டியது, குறிப்பிட்ட ஹையஸ்ட்டு ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் ஹையஸ்ட்டு இதை சேல்ஸ் பண்ண சொன்னோம், சேல்ஸ் பண்ணிடுங்க. அவர் நாட்கோ ஃபேம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சொன்னார், நாட்கோ அப்படின்னு சொன்ன அது மாதிரி சேல்ஸ் பண்ணிடுங்கன்னு. சேல்ஸ் பண்ணி ஒரு 2வது நாள் வந்தார். என்ன சார், சார் விற்றுட்டேன் சார், அத்தனை பர்சன்டேஜ் இன்னும் சொன்னார், குறைஞ்சிருச்சுன்னார். அதாங்க உங்களுக்கு இப்போ லாபம் ஈட்டுகிற காலகட்டம். அது மாதிரி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இது போன்ற ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் பண்ணக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதில் பார்த்துட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள். கிரிப்டோன்னு கேட்டாங்க, கிரிப்டோ பற்றி அந்த மாதிரி ஜாதக ரீதியாக இன்னும் ப்ரிடிக்ஷன் வரல. ஏன்னா அந்த அம்சம் வரல. அது என்ன, எது இந்தியாவா வெளிநாடா, யாருக்கு மானிட்டர் பண்ணுறா எதுவுமே தெரியலையே. அப்போ ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கிறது? அப்போ ஷேர் மார்க்கெட்னா இந்தியா பற்றி எடுக்கலாம், யூஎஸ் ஸ்டாக்னா ஃபாரின் பற்றி எடுப்போம், 12ஆம் பாவத்தை வச்சு எடுக்கலாம், இந்தியானா நம்ம 4ஆம் இடத்தை வச்சு எடுக்கலாம். கிரிப்டோ எங்கே இயக்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எதை சொல்கிறது? அதனால் அந்த இது நமக்கு தெரியல. இப்போ அடுத்து வருவோம். சார் வேலைக்கு கிடைக்குமா சார்? பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 6ல் இருக்கிற சூரியன் 7க்கு பயணிக்க போகிறேன். 6ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் 8ல் குருவோடு இருக்குது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு யோகங்கள் இருக்கின்றன, தனயோகம் பிறக்கின்ற அற்புதமான காலகட்டங்கள். வேலையில்லாத வேலை கிடச்சிரும், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக இருக்கும், இரவு நேரம் மாலை நேரமாக கூட இருக்கலாம். ஆனால் வேலை உண்டு. ஒரு சேஃபஸ்ட்டு சைடில் போய் செட்டில் ஆகிருவீங்க. ரிசெஷன் வரதுக்கு முன்னாடி சேஃபஸ்ட்டு கம்பெனி போய் செட்டில் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. நிறைய பேர் பற்றி நான் சொன்னேன், மாறுங்கன்னு சொன்னேன். பெங்களூர் பக்கம்லாம் போக சொன்னேன், கேரளா பக்கம் ஒரு சிலர் சொன்னேன். ஆல்ரெடி தமிழ்நாட்டு ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க. இதே வேற ஒரு பக்கம் இருக்குன்னு வேற ஒரு பக்கம் மாற்றணும். அப்புறம் மாற்றம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது. மாற்றம் முன்னேற்றத்தை உண்டு. பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? பிஸ்னஸில் மிகப்பெரிய யோகம். பிஸ்னஸ் இருக்குமா இருக்காதா, வைக்கலாமா வேண்டாமான்னு தாங்க பிஸ்னஸ் எடுத்து மிகப்பெரிய யோகத்தை பெறுகிற கால சூழ்நிலை வந்திருக்கு. விளம்பரங்கள் சரியாக கொடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. புது புது மாறுதல் உண்டு. அப்போ ஜாதகம் பார்த்தா முடியும், பிஸ்னஸாக வேலையான்னு முடிவு எடுத்து தான் பண்ணணும். இது ஒரு விஷயம். இப்போ இந்த ராசிக்கு முக்கியமாக 3ல் இருக்கிற ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ராகுவின் அம்சம் ஒரு வேகப்படுத்திக்கிட்டே இருப்பார் முயற்சி ஸ்தானத்தை. 4ல் இருக்கிற சனி தாங்க பிரச்சனை. தாயின் உடல் உபாதையாக இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும், திடீர்னு டல்லாக்கி விட்டுரும். அதை மட்டும் மீண்டும் மீண்டும் வந்துடுங்க. ஆனால் அது மீண்டும் வந்தாலும் வெற்றி வாய்ப்பு உண்டு. 8ல் குரு சுக்கன்றப்ப இப்போ தான் அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடியது, இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், இது போன்ற யோகங்கள் அதிர்ஷ்டம் கதவை தட்டுகின்றன. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது யோகத்தை கொடுக்கின்றன. அப்போ மருத்துவ செலவு, ஒரு சில மருத்துவ செலவுகள் குறையும். நிறைய பேர் ஹெல்த் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்து இந்த மருத்துவ செலவுகள் குறைந்து இப்பொழுது திடமாக நடக்கக்கூடியது. ஐசியூவில் இருந்தவங்க கூட வெளிவர மாதிரி வரீங்க. அப்போ மிகப்பெரிய காலகட்டம். இப்பொழுது அதிர்ஷ்டம் வந்துவிட்டன, செல்வ கடாட்சம் வந்துவிட்டன. கவனமாக பயணிக்க வேண்டிய மாதங்கள். இது மாதிரி கேள்விகள், சந்தேகம், ஸ்பெசிஃபிக் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.